இருந்துச்சு. ஒரு அந்த லென்த்துமே எல்லாரும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இந்த லென்த் இருந்தால் தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லாட்டி அது ரொம்ப லேகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் லென்த். ஆல்சோ ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. நியூ ஃபேஸஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய நியூ ஃபேஸஸ் வரணும், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் ஒரு சாங் இருக்குது, ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. ஸோ நிறைய ட்ரீம் பண்ணுங்கள். லைஃப் வில் கிவ் யூ சம்திங் ஈவன் மோர் பிக் தேன் யுவர் ட்ரீம். ஸோ தட் இஸ் வாட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த படமே ஒரு கனவுலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது தான். ஸோ அந்த கனவுல ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, அந்த பொண்ணு ரியாலிட்டியில் எப்படி வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையே. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ட்ரீம் கேர்ள். நான் ஃபுல்லாக சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. எல்லோரும் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு சாங் இருக்குது, ஒரு சாங் ரொம்ப கனெக்டாக இருக்குது, ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வந்து படத்தை பாருங்கள். தேங்க்யூ. படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட்னா, க்யூட்டாக இருக்குது லவ் ஸ்டோரி. ஹீரோ ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க லவ் க்யூட்டாக இருக்குது. அண்டு ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுன்னா அது நம்மளை தேடி கொண்டு வந்துடும். அது லவ்வராக இருந்தாலும் சரி. அண்டு யாராக ஏதாவது சொல்லிட்டு அவங்கள விலைக்கு வைக்கிறத விட இந்த லவ்வர்ஸ் டேக்கு எல்லாருமே வந்து பிடிச்சவங்க கூட லவ்வர்ஸ் டே கொண்டாடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் படம் இருக்குது. அண்டு மாண்டேஜ் எல்லாமே நல்லா இருக்குது, லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஹீரோயின் க்யூட்டாக இருக்காங்க. அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. அண்ட் ஆஸ் ஏ ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்கலாம் அந்த படத்தை எல்லாருமே. ஆமாம், ட்ரீமில் வந்த கேர்ள் தானே நேரில் வராங்க, அதனால ட்ரீம் கேர்ள் கரெக்டாக தான் இருக்காங்க. இல்லை, ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. தேங்க்யூ. பாசிட்டிவ் அப்படின்னா லவ் செய்கிறது, நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணலை. நைஸ் சாங்ஸ் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப வெயிட், அதுதான் பேக் சப்போர்ட்டே. நல்லா இருக்கு. காதலர்களோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய காதலருக்கு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது இந்த படம். ட்ரீம் கேர்ள் படம் வந்து ஒரு 1.5 hours லவ் ஸ்டோரி. ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகான பேரா அப்பியரன்ஸாக இருந்தாங்க. லொக்கேஷன், ஃப்ரேமிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து படம் வந்து பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தது. ஸ்மால் பட்ஜெட்டில் படமாக இருந்தாலும் ஒரு ரிச் லுக் இருந்தது அந்த படத்தில். அண்ட் மியூசிக் ஆல்சோ வெரி நைஸ். ட்ரீம் கேர்ள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லவ் ஸ்டோரியாக தான் இருக்குன்றதை எடுத்த ஒரு பையனோட காதல் கதையாக தான் இருக்கும்னு. சேம் லவ் ஸ்டோரி தான். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது விஜய் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா விஜய் ரொம்ப வருவாங்கள்ல, அந்த சீக்வன்ஸ் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரீம் கேர்ளாக ஒரு பொண்ணு வரா, அதே லைஃப்பில் ஒருத்த பார்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்றத கதை. பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் ஒரு சாங் தான், பெருசாக மனசில் நிற்கிற அளவுக்கு சாங் கிடையாது, பட் நல்லா இருக்கு. இல்லை, அவன் ஒரு பொண்ணு கனவுல வந்து பார்த்து ஒரு கனவு நடக்குது, அதுதான் பாதி படமாகவும் போகுது. அதுக்கப்புறம் அந்த எல்லாமே கடைசியில் கனவுன்னும் போது நமக்கே சாக்காக தான் இருக்குது. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தா அவன் நிஜத்தில் அதே பொண்ணை பார்க்குறான். திருப்பியும் அவன் சேர்ந்தானா இல்லையான்றது தான் கதை. தாராளமாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. எந்த ஆக்வர்டான சீக்வன்ஸே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். முக்கியமாக லவ்வர்ஸ், நாளைக்கு லவ்வர்ஸ் டே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியணும்னு நினைக்கிற லவ்வர்ஸ் எல்லாம் வந்து படம் பார்த்துட்டு சேர்ந்துட்டு போங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். இல்லை, ட்ரீம் கேர்ள்னும் போது லவ் தான் இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ படம் நல்லா இருக்கு. இல்லை, அவங்களுக்கு ட்ரீமில் தானே அவங்களோட கேர்ள், அந்த பொண்ணை காதலிக்கிற பொண்ணை அவர் அதில் தானே பார்க்குறாரு. ஸோ அதனால அதுக்கு இதுக்கும் சிங்க் ஆகிற மாதிரி தான். சாங்ஸ் ஒரு சாங்ஸ்னாலும் ரொம்ப நல்ல சாங்ஸ் சார். பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 2 hours இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மி தான். பட் எனிவே போர் அடிக்கல. நல்லா இருக்கு, நல்ல படம். 100% ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். எதுவும் இல்லை, நல்ல அருமையான படம். ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜென்ரலான லவ் ஸ்டோரி, யூஸ்வல் லவ் ஸ்டோரி. நல்ல படம். படம் நல்லா இருந்துச்சு. ட்ரீம் கேர்ள்
புரியல. படத்துல ட்ரீம் கேர்ள் ஏன் பேர் வச்சிருக்காங்க? ஆக்சுவலி அது ஒரு ட்ரீம் கேர்ள். அந்த பொண்ணுக்காக அந்த படம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணோட லைஃப்பை எப்படி காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. படம் ஃபுல் ரொமான்டிக் மூவி இல்ல எதுவும் காமெடி அந்த மாதிரி? இல்லை, இந்த படம் ஃபுல்லாகவே லவ் ரிலேட்டடான ஒரு மூவி தான். லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்கணும். படம் ஒரு லெஸ் இல்லாத ஒரு படமாக இருக்கும். லவ் மூவினாலே சாங்ஸ் அண்ட் மியூசிக் இதுதான். சாங்ஸ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக், ஃப்ளூட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு படம் ஃபேமிலியா பார்க்க முடியுமா? புரியல. ஃபேமிலியா பார்க்க முடியுமா? ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். லவ்வர்ஸ் ஒன் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வேலண்டைனுக்கு ஒரு பெஸ்ட்டான படம். நிறைய காதல் படம் வந்து இந்த படம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக இது ஆக்சுவலி ஒரு ட்ரீமில் நடந்த ஒரு விஷயம். லைக் நார்மலாக நமக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சுன்னா அது நம்ம எங்கேயோ கண்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆல்ரெடி நம்ம ரியாலிட்டியில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ரியாலிட்டியை வந்துட்டு அவங்கள எஸ்கேப் எப்படி பண்ணலாம், அவங்கள எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், அப்படி தான் இந்த படம் வந்து இருக்கு நமக்கு.